கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சி தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியர்களாகிய நாம் முன்னோக்கி போக வேண்டும் என்பதையே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பல அனுபவங்கள், பல காரியங்கள் வழியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்லுவது என்னவென்றால், முன்னோக்கி போங்கள் என்று. நாம் வாசித்த இந்த வசனத்திலே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் முன்னாக தேவன் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அதையே நோக்கி, அதையே நாடி நாம் முன்னாக செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தற்காலத்தில் அவமானமாய் இருக்கலாம், தற்காலத்தில் சிலுவையான அனுபவங்களாய் இருக்கலாம். ஆனாலும் நமக்கு முன்பாக இருப்பது சந்தோஷம். அப்படி தேவன் இயேசு சகித்ததுனால தான் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழிய பாதைகளிலும் கூட இவ்விதமான அனுபவங்கள், அவமானங்கள், சிலுவை போன்ற அனுபவங்கள் வந்தாலும் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களாகிய நாமும் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை எண்ணி நாம் முன்னாக செல்ல வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா. நாம் பின்னாக தள்ள வேண்டிய காரியங்கள் பாவம் செய்யாமல் இருந்து விட்டு பாரத்தை நாமே ஏற்றுக்கொண்டோமானாலும் நாம் விசுவாச ஓட்டத்தில், ஊழியத்தின் பாதைகளிலே நாம் முன்னாக ஓடுவது கடினமாக காணப்படும். ஆகவே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நாம் முன்னாக இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். சந்தோஷத்தின் பொருட்டு இயேசு எப்படி முன்னாக போனாரோ அப்படியே நாமும் இயேசுவை நோக்கி முன்னாக செல்ல வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் மற்றவர்களை பார்த்து அல்ல, மற்றவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள், இப்படி வாழ்கிறார்கள் என்று அல்ல நாம் பார்க்க வேண்டியது. நமக்கு என்ன நியமித்திருக்கிறார் தேவன், அந்த ஓட்டத்தை மாத்திரம் நாம் ஓடி முடித்தால் போதும். அந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோட ஜாக்கிரதையாக ஓட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை தேவன் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். அதாவது பின்னிட்டு நாம் பார்த்தோம் என்றால், லோத்தின் மனைவியை பார்க்கும் பொழுது பின்னிட்டு பார்த்தார். உலகத்தின் செல்வம், உலகத்தின் ஆசை அவளை பின்னிட்டு பார்க்க செய்து அவள் அழிந்து போனாள் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசு சொன்னார், கலப்பை மேல் கை வைத்து இருக்கிறவன் பின்னிட்டு பார்க்க வேண்டாம் என்று. அப்படி பின்னிட்டு பார்த்தால் சபிக்கப்பட்டவன் என்று. பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, ஊழிய களங்களின் நிலைமைகள் எப்படி இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை பார்த்து நமக்கு முன்பாக இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட கடவோம். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படியாக ஆசையாய் தொடருகிறேன். நாம் முன்னாக ஓட வேண்டியவர்கள் மட்டுமல்ல, நாம் தொடர வேண்டியவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆசையாய் தொடர வேண்டும். எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ, இயேசு நம்மை பாவ சேற்றிலிருந்து பிரித்தெடுத்து எதற்காக அவர் பிடித்தாரோ அதை நாம் பிடித்து கொள்ளும்படியாக நம்முடைய ஓட்டம் ஆசையாய் தொடர வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னான அனுபவங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம்.
ஊழியத்தின் பாதையில். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல. இது பாவம் நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வித்தியாசமான பாடுகள். தேவ ஊழியர்களும் இதற்கு விதி விலக்கு அல்ல. ஆகவே நாம் பின்னானவைகளை மறந்து, எந்த அனுபவமானாலும் சரி, பின்னான அனுபவங்கள் எவ்வளவு கசப்பான அனுபவங்களா இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் மறந்து நாம் முன்னானவைகளை தேடி, ஹல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நம்முடைய ஓட்டம் இன்னும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவரை நோக்கி ஓடுகிற ஓட்டம் தொடரட்டும். நாம் முன்னாக இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற சந்தோஷத்தை, முன்னாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம் சந்தோஷத்தோடு ஆசையாய் தொடருவோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி. ஊழியர்களாகிய எங்களிடத்திலும் நாங்கள் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு நாங்கள் முன்னாக அதை பார்த்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை ஆசையாய் தொடர்ந்து எங்களுடைய ஓட்டம் ஆசையாய் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் தொடரட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.